நாங்களா 35 வருஷத்துக்கு மேல இருக்கிறோம். எங்க வயிறு என்னமோ அப்படி எரியுது. எங்களுக்கு வீடு குத்துட்டா நாங்க போயிடுவோம். இல்ல கிறிஸ்தால ஊட்டின்னு கொளுத்தின்னு இங்க சாவேன் நானு. முதலமைச்சராண்டே வரோம். அரிசி வாங்குற ஓட்டு இது பாருங்க சார் நீங்களே. ஆனா எங்க வயிறு எரியுது சார், எரியுது சார். இதெல்லாம் இச்சிடுவேன் எங்க வீடு. உதயநிதி ஸ்டாலின் வந்து உங்களுக்கு பத்திரம் தராருமா, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கு நாங்க போன எல்லாமே ஆதாரம் எங்க கிட்ட இருக்கு. இது உதயநிதி பாக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொடுத்த ஐடி கார்டு, இது நான் காசு கட்டின பில்லு, இது வீட்டு அலாட்மெண்ட் பேப்பர், என்கிட்ட எல்லாமே ஒரிஜினல் இருக்கு. என்கிட்ட வீடு கொடுக்காம உங்களோட வீடு நாங்க இடிக்க மாட்டோம்னு சொன்னவங்க இன்னைக்கு வீடை இடிச்சிருங்க, வீடை இடிச்சிட்டு இன்னைக்கு போய் நாங்க நின்று கேக்குறோம் வீடு இல்லன்றாங்க. அந்த போர்டு வச்சவங்களுக்கும் வீடு இல்லன்றாங்க சார். எங்களோட நிலைமை ஃபுல்லா திண்டாக்குது இருக்கு சார். இப்போ புள்ள சேர்த்துட்டாங்க, இந்த மருமகள மரம் சேர்த்துட்டாங்க. ஏன்னா தெரியுங்க ஐயா, நான் இருக்கிற சுத்தி பத்திக்கிற காப்பாற்றினாங்க. எனக்கு அந்த இடம் வேணும் தாயினா, அந்த இடம் வந்தா போதும். ஏதாவது எட்டாவது ஊத்துக்க குச்சிட்டு ஊதினாங்க. ஸ்டாலின் ஆட்சி நடக்குது, உதயநிதி ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஒரு மக்களுக்கு கரெக்டான பணியை வந்து எடுத்துன்னு போய் நடைமுறைப்படுத்தி அவங்களுக்கு வந்து கரெக்டா பண்ணி கொடுக்குறதான் வந்து ஆட்சி, கரெக்ட் நல்ல முறை ஆட்சி. உங்களுக்கு தேவைன்றதெல்லாம் எங்க ஓட்டுக்காக எல்லாமே பண்றதெல்லாம் பண்ணிட்டு நீங்க வீடு கொடுக்கும் போது மட்டும் வந்து எல்லாமே வந்து என்ன கதை இது? ஓட்டு போட மட்டும் நாங்க தேவை லிஸ்ட்ல வேணும், இப்ப எங்களுக்கு தர மாட்டீங்களா? இந்த ஆட்சியே முதல் கேவலமா இது.